மரியாதைக்குரிய மண்ணை விட்டு மறைந்தாலும் இன்னும் மக்களுடைய மனதில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் ஆர் கருப்பசாமி அவர்களுடைய நினைவாக இன்று 6ஆம் ஆண்டாக இந்த நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கின்ற குடும்பத்தார்களுக்கும் மற்றும் நமது வயச்சேரி சிவனாங்குளம் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நான் வாங்குகின்ற புகழ் எல்லாம் இந்த வயல்சேரி சிவனாங்குளம் கிராமத்துக்கு சேர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, சாதாரணமாக பப்புனாக இருந்து நடித்து இன்றைக்கு ராஜ நடிகராக என்னை காண்கிறீர்கள். அந்த காண்பதற்கு காரணமாக இருந்தது நாம் எல்லாம் வணங்கக்கூடிய அந்த வாணிகர் சாமியுடைய பங்காளிகள் தான் அந்த புகழ் அத்தனையும் சேரும் என்பதை இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது போக தம்பி கணேசன் வந்து நாங்கெல்லாம் கொஞ்சம் பயந்தோம். தம்பி கூட சொன்னாரு, என்னன்னே இப்படி இருக்கே அப்படின்னு. ஏன்னா புலிக்கு பிறந்துட்டு பூனை ஆகாது. அதிலும் நிறைய நாடகக்காரையை நம்ம பார்த்திருப்போம். ஒரு அரங்கேற்றம் பண்ற அப்படின்னா நம்ம மாயாண்டிச்சாமி கோயில்ல போய் அரங்கேற்றம் பண்ணுவோம். நிறைய நம்ம நாடகக்காரங்க புதுசா வர்றோம் அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல போய் அரங்கேற்றம் பண்ணுவோம். அதே மாதிரி மாயாண்டி சாமியுடைய வழிபாடு இருக்கக்கூடிய தலமாகப்பட்டது இந்த வயல்சேரி கிராமம். அதே மாதிரி அந்த மாயாண்டி சாமியுடைய அருள் பெற்றவன் நானும் எங்கள் கிராமமும். ஆனால் கணேசன் இவ்வளவு தொலைக்கு பாடுவாரு என்று உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனா எனக்கு தெரியும். ஏன்னா கற்றாரை கற்றார் காண்பது அறிது, பாம்பின் காது பாம்பறின்னு சொல்லுவாங்க. அது எப்படி முணங்கும் போதே எனக்கு தெரியும், இவன் பாடிடுவேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, நானே 20-25 வருஷம் பப்புனா நடிச்சுட்டு முதல்ல ராஜவாட்டு போகும்போது எனக்கு கை காலெல்லாம் அப்படி ஆடிச்சு. ஏன்? அது கோமாளி, எதை வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் பேசலாம், எப்படியாவது நடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இதோ ராச கர்ப்ப, அந்த ராச நடிகரனால் எப்படி இருக்க வேண்டும், இப்படித்தான் நிற்க வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் அந்த மேடையினுடைய அம்சம் வேணும் என்று சொல்லி என்னை கலைஞனாக்கிய எங்களுடைய பக்கமேல கலைஞர்களுக்கும் எங்களுடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் நான் முதலில் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு ரூபா கூட எதிர்பார்க்காம எல்லா நாளும் எங்களை வரவைத்து என்னை ஆளாக்கிய உங்கள் அனைவருக்கும் எல்லோருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகையினாலே இந்த நாடகத்தில் ஏதாவது சிறிய குறைகள் இருந்தாலும் நாங்கள்லாம் உங்க வீட்டு பிள்ளையதான், காலையில பார்த்து எங்கிட்ட வந்து குறைகளை சொல்லலாம். அப்படி நிறைவாக இருந்தாலும் எங்களை சொல்லலாம். ஆகையினாலே இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறதுக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு தம்பி ராஜேந்திரன் செய்யா குடும்பத்தின் சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அன்பு தம்பி அவர்களுக்கு என் சார்பாகவும் எங்களுடைய கலைஞர் சார்பாகவும் நன்றி வணக்கம். தம்பி தர்மனுக்கு 200 ரூபாய் லட்சுமி முருகன் 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்த மாமா மணி அவர்களுக்கும் அக்கா லட்சுமி அவர்களுக்கும் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த கடையெல்லாம் என்னைக்கு திருப்பி அடிக்கிறதுன்னு தெரியல. அண்ணன் தர்மன் அவர்கள், காசிநாதர் மாமா அவர்கள், ஆர்மணியம் குடும்பாட்ட அவர்கள் 100 ரூபாய் அன்பு காசியன் அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய கலைஞர் சார்பாக நன்றி வணக்கம். தம்பி தர்மன் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை 200 ரூபாய் அன்பில் கொடுத்த அன்பு சித்தப்பா முருகன் அவர்களுக்கு நன்றி. வாங்க சொல்லி முடிச்சிருக்கா வர்றவங்க அன்பு மருமகன் என்னோட ஏகப்பட்ட நாடகம் பப்புனாக நடித்து இப்போது இவ்வரங்க மேடையிலே ராஜபாட்டாக 6வது வருஷமாக வீரன் மேடனாக விற்பனாக மேடையிலே தோன்றி நடிக்கின்றார். அவர்களை பாராட்டி எனது ஆசா கனகசபாவதி பிள்ளையை அவர் தீர்க்க ஆயுசை கொடுத்து நல்ல ஆசீர்வாதத்தோடு வெற்றி முரசு கொட்டி வரும்படி அவரை வேண்டி விரும்பி இந்த 500 ரூபாயை அன்பளிப்பாக இருக்கின்றேன்.
என்னை பாராட்டி நண்பர்களுக்கு கொடுத்து பெருமை சேர்த்த அத்தனை உள்ளத்துக்கும் என்னை வாழ்த்திய அன்பு மாமாவுக்கும் இந்த நாடகத்தில் அருமையான முறையில் ஒளிக்குள்ளி அமைத்திருக்கின்ற நமது கருப்புசாமி. ஆமா, ஏன்னா நமது வாடிக்கை யாருமே உங்க யாரும் கோச்சுக்கிறாதீங்க. உங்களுக்கு இருக்கோ இல்லையோ சத்தியமா அதிகாரம் போய் சொல்றேன், எனக்கு மனப்பூர்வமா இருக்கு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆகையினாலே ஒளிமொழி அமைத்த கருப்புசாமி உறுப்பினர்களுக்கும் ஆகையினாலே இது வனத்தின் இடத்தில்